வணக்கம். பிஎஸ்டி சமையல் டுடே ஸ்பெஷல் கல்லணை ரசம். கல்லணை ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து அரிசி, நம்ம சாதத்துக்கு வடிப்போம்ல அரிசி, அந்த அரிசி எடுத்து ஃபஸ்ட்டு கிளஞ்சி அந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு அடுத்த தண்ணி களையிற தண்ணியை நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டப்பாவில். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, அதாவது 2 எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்துக்கணும். எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் 1 கப்பு, 3 பச்சை மிளகா, 3 வரமிளகா, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், பெருங்காயம், உப்பு. இது மட்டும்தான் தேவையான பொருட்கள். நம்ம எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இப்போ சட்டி வச்சுருக்கேன், ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போது இதில் தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காயிட்டும். காஞ்ச பிறகு நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரசம் வந்து தக்காளிலாம் எதுவுமே தேவையில்லை. இந்த ரசத்துக்கு புளி மட்டும்தான். இதோட இது என்னென்னா, கழனி தான் நம்ம வயிறு புண்ணெல்லாம் நல்லா ஆற்றும். கழனியும் வெந்தயம் தான் நமக்கு உடம்புக்கு நல்லது. இந்த ரசம் நீங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். இந்த ரசம் ரொம்பவே நல்லது. எங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ரசம்னா ரொம்ப பிடிக்கும். எண்ணெய் காஞ்சோன்னா நம்ம கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு இதில் போட்டுக்கலாம். இதிலே கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா 1 டீஸ்பூன் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கசக்காது, ரசம் சூப்பராகவே இருக்கும். புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் தனியாக. இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இப்போது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம பச்சை மிளகாவும் வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். வரமிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. இது காரத்துக்கு வேறு எதுவுமே இல்லை, பச்சை மிளகாவும் வரமிளகாவும் தான் நமக்கு. இதை சேர்த்துட்டு கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கோங்க. 1 கப் வெங்காயம், கொஞ்சம் வெங்காயம் வணங்குற அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. இதில் இப்போ வெங்காயம் சேர்த்து இப்போ எண்ணெய் ஊற்றி பெருங்காயம் போட்டிருக்கேன். நல்லா வணங்கி வச்சு இப்போ இதில் நம்ம புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. தண்ணி ஏற்கனவே புளி கரைச்சி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். உப்பு ஆல்ரெடி நான் போட்டு தான், தண்ணினா கழனி தண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன். நான் இதில் ஒரு டப்பாவில் கழனி தண்ணி வேணுங்கிற அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த கழனி தண்ணியை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கணும். உப்பு நான் அதிலே போட்டு கரைச்சிருக்கேன், புளியிலே போட்டு. இது இப்போ வந்து இந்த புளி தண்ணி வந்து கழனியும் புளியும் சேர்த்து நம்ம ஊற்றிருக்கோம்ல, இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சாதான் ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிச்ச உடனே எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ரசம் நல்லா கொதிச்சிருச்சு, ரெடி ஆயிடுச்சு ரசம். வேறு எதுவுமே போட வேண்டியதில்லை. அவ்வளோதான், கழனி ரசம் நமக்கு சூப்பரான ஒரு கழனி ரசம் ரெடி. புளி ஸ்மெல் இல்லாமல் நம்ம வந்து நல்லா கொதிக்க விட்டுறணும் ரசத்தை. ஒரு சூப்பரான ரசம் ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒரு சூப்பரான கழனி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து சைடிஷாக நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் இல்லைனா ஒரு பருப்பு துவையல் அந்த மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் தக்காளி வீட்டில் எதுவுமே இல்லைன்னா டக்குன்னே இந்த ரசம் ரெடி பண்ணிடலாம். நம்ம புளி, வெங்காயம் மட்டும் இருந்தால் போதும். ஆல்ரெடி எப்போதுமே நம்ம வீட்டில் கடுகு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் இருக்கும்.
உடனே தாளிச்சிடலாம். இதுக்கு கொத்தமல்லி கூட நீங்கள் போட வேணாம், வெறும் கருவேப்பிலை மட்டும் இருந்தால் போதும். ஒரு சூப்பரான கழனி ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.